ஆதியாகமம் 6:8 வாசிங்க. ஆதியாகமம் 6ஆம் அதிகாரம் 8வது வசனம். நோவாவுக்கோ கர்த்தருடைய கண்களிலே கிருபை கிடைத்தது. ஏன் அப்படின்னு சொன்னா, அவன் ஒரு உப்புள்ளவர் மனுஷனாக, தேவ வசனத்தை கை கொண்டவனாக, சாரமுள்ள ஒரு மனிதனாக காணப்பட்டான். உப்பை போல சுவை கொடுக்கிற ஒரு மனிதனாக காணப்பட்டான். தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிஞ்சாதான் அந்த சுவை கொடுக்க முடியும் இல்லையா? அப்போ அவன் என்ன பண்ணான்? நோவா கர்த்தருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து நடந்தான். அப்ப என்ன வார்த்தைக்கு கீழ்ப்படிஞ்சான் அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா, அங்க இருக்கிற மக்கள்ல, அங்க அதாவது நோவா வாழ்ந்த காலத்துல இருந்த மனுஷர்களுக்குள்ள இவன் எப்படிப்பட்டவனாக இருந்தானா? நீதிமானாகவும் உத்தமனாகவும் என்ன பண்ணான்? காணப்பட்டான். தேவனோடு சஞ்சரிக்கிறவனாக, தேவனோடு கூட பேசுகிற ஒரு மனிதனாக யாரு? நோவா காணப்பட்டான். அப்போ அப்படிப்பட்ட நோவா இடத்துல தேவன் என்ன பண்றாருன்னா, தன்னுடைய காரியத்தை வெளிப்படுத்துகிறார். என்ன அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா, நான் இந்த மக்களை என்ன பண்ண போறேன்? அழிக்க போறேன். இவர்களுடைய அதாவது பொல்லாப்பு, இவர்களுடைய பாவத்தின் நிமித்தம் நான் என்ன பண்றேன்? இந்த மனுஷங்களை ஏன் படைச்சனேன்னு சொல்லி என்ன பண்றாரா? வருத்தப்படுகிறார். அப்படிப்பட்டதான வருத்தத்தோடு கூட நான் இந்த மனுஷர்களை அழிக்க போறேன். நீ என்ன பண்ணி ஒரு பேழைய உண்டாக்கு அப்படின்னு சொல்லி சொன்னார். அப்போ இந்த நோவா சரின்னு என்ன பண்ணா? கீழ்ப்படிஞ்சு ஒரு பேழைய உண்டாக்குனான். உண்டாக்கிட்டு இருக்கும் பொழுது அவன் சும்மா இருந்திருப்பானா? என்ன பண்ணிருப்பான்? ஐயோ, இந்த தேசத்தை அழிக்க போறாரே, நம்முடைய சொந்தங்கள்லாம் இருக்கே இல்லையா? அக்கா தங்கச்சி இருந்திருப்பாங்க இல்லையா? அப்படி சொந்தங்கள்லாம் இருக்கு, மாமா மச்சன் அப்படி எல்லாம் இருந்திருப்பாங்க இல்லையா? அப்படிப்பட்டவர்களை என்ன பண்ணும்? இந்த அழிவுல இருந்து காப்பாற்றணுமேன்னு சொல்லி இவன் என்ன பண்ணிருப்பான்? நோவா என்ன பண்ணிருப்பாரு? போய் ஒவ்வொருத்தையா சொல்லியிருப்பாரு, தேவன் என்ன பண்ண போறாரு? ஜலத்தினால இந்த பூமியை அழிக்க போறாரு, நீ சீக்கிரம் வா, சீக்கிரமா மன்னிப்பு கேட்டு தேவனிடத்துல வா, கர்த்தர் இடத்துல வா அப்படின்னு சொல்லி இந்த நோவா என்ன பண்ணிருப்பாரு? சுவிசேஷம் சொல்லி இருப்பாரு. ஆனா இவங்க எல்லாம் என்ன பண்ணாங்கன்னா, நோவாவை கிண்டல் பண்ணாங்க, கேலி பண்ணாங்க. மழை வருதாமா, தண்ணி வருதா, அழிக்க போறாரா அப்படின்னு சொல்லி என்ன பண்ணிருக்காங்க? நோவாவை என்ன பண்ணாங்க? கிண்டல் பண்ணாங்க, கேலி பண்ணிருப்பாங்க இல்லையா? ஆனா அதையெல்லாம் நோவா என்ன பண்ணல? பொருட்படுத்தாம அவன் கர்த்தர் தனக்கு கொடுத்ததான வேலையை அவன் என்ன பண்ணா? செஞ்சான். அது மாத்திரம் இல்ல, சுவிசேஷமும் சொன்னான். அப்போ அந்த மக்கள் எல்லாம் கேட்காம என்ன பண்ணாங்க? அவங்கவுங்க பாவத்துல என்ன பண்ணாங்க? மீண்டும் அதிகமான பாவத்தின் நிமித்தம் அவங்க காணப்பட்டாங்க. அப்போ இந்த நாளிலும் கூட நம்ம கேள்விப்படுகிறோம். என்ன கேள்விப்படுறோம்? இயேசு சீக்கிரம் வரப்போகிறாரு, நீங்க மனம் திரும்புங்க அப்படின்னு சொல்லி நம்ம கேள்விப்படுகிறோம். ஆமா, ஆனா நம்ம என்ன நினைக்கிறோம்னா, இயேசு வரப்போறாருன்னு அப்ப இருந்து சொல்றாங்க. இயேசு வரவா செஞ்சாரு? அவர் இன்னும் நாள் கிடக்கும், வர்றதுக்கு நாளாகும் அப்படின்னு சொல்லி நம்ம என்ன நினைக்கிறோம்? நம்முடைய இருதய கடினத்தின் நிமித்தம் அந்த வார்த்தையை கேளாம, தேவ மனுஷர்கள் சொல்லுகிற வார்த்தையை கேட்காம நம்ம பாவத்துக்குள்ளேயே என்ன பண்றோம்? கிடக்கிறோம் இல்லையா? மற்றவர்களோடு சமாதானமா இருக்கணும்னு ஆண்டவர் பேசினா அந்த வார்த்தைக்கு என்ன பண்ண முடியல? கீழ்ப்படிய முடியல. இப்ப பாவம் செய்யாதீங்க, பாவத்தை விட்டு விலகிவாங்க அப்படின்னு சொன்னா அதான் நம்மளால கேட்க முடியல. அதே பாவத்துக்குள்ள நம்ம இன்னைக்கு இருக்கிறோம். நோவா காலத்தில் வாழ்ந்த மனிதர்களை போலவே நம்ம சத்தியத்தை கேட்டு கூட நம்ம என்ன பண்ணல? கீழ்ப்படியல. அந்த காலத்துல மழையெல்லாம் இந்த ஜனங்கள் என்ன பண்ணல? மழையை பார்த்ததே கிடையாது. மழையை பார்க்காத அந்த ஜனங்கள் மத்தியில தான் நோவா சொன்னார், மழையினால தேவன் என்ன பண்றாரு? அழிக்க போறாரு அப்படின்னு சொல்லி சொன்னார். ஆனா மழை வருதாமா, என்ன மழை அப்படின்னு சொல்லி அவங்க மழையை பார்த்தது இல்லை. அதனால அவங்க அதைய நம்பவே இல்லை. இந்த நாளில நம்ம என்ன பண்ணல? பூமி அதிர்ச்சி வரும் இல்லையா? நாட்டுக்கு நாடு யுத்தம் வரும், அப்படின்னால கொள்ளை நோய் வரும் அப்படின்னால ஆண்டவர் என்ன பண்றாரு? வெளிப்படுத்தி இருக்கிறார். வெளிப்படுத்தல் விசேஷத்தை சொல்லப்பட்டிருக்கு. ஆனா இதையெல்லாம் நம்ம என்ன பண்றது இல்ல? நம்பாம நம்ம மீண்டும் நம்ம அதே பாவத்துக்குள்ளேயே நம்ம என்ன பண்றோம்? இருக்கிறோம். ஆனா இந்த நாளில கர்த்தர் சொல்கிறார், நீங்க மனம் திரும்புங்க. திரும்பாவிட்டா என்ன பண்ணுவீங்க? நோவா காலத்திலே அழிந்தது போல நம்மளுடைய ஆத்மா என்னதாகும்? அழிவுக்குள்ளாக போய்விடும். அதனால மனம் திரும்புங்க. கர்த்தர் என்ன பண்ணுவார்? உங்களை அவரோடு கூட என்ன பண்ணுவார்? எடுத்துக்கொள்ள ஆயத்தமுள்ளவராக இருக்கிறார். அப்போ நம்ம இந்த நாளில் கூட நோவா மனுஷர்களை போல இராதபடிக்கு தேவன் நம்மளைய என்ன பண்ணணும்? நம்முடைய இருதயத்தை மாற்றணும். கடின இருதயம் என்ன பண்ணணும்? உடைக்கப்படணும். அப்ப பாருங்க, நோவா கர்த்தருக்கு, அதாவது 6:9 வாசிங்க. ஆதியாகமம் 6:9. நோவாவின் வம்ச வரலாறு. நோவா தன் காலத்தில் இருந்தவர்களுக்குள்ளே நீதிமானும் உத்தமமானுமாய் இருந்தான். நோவா தேவனோடே சஞ்சரித்துக் கொண்டிருந்தான்.
நீதிமானும் உத்தமனுமா இருந்தான், தேவனோடு சஞ்சரித்தான். அதனால தேவ வார்த்தைக்கு அவனால என்ன பண்ண முடிஞ்சது? கீழ்ப்படிய முடிஞ்சது. அப்ப பாருங்க, அந்த அந்த கடினமான இருதயமுள்ள அந்த ஜனங்கள் மத்தியிலோ தேவனோடு அவன் சஞ்சரிக்கிற ஒரு மனுஷனாக காணப்பட்டா. இந்த உலகம் நமக்கு என்னவா இருக்கும்? எத்தனையோ பிரச்சனைகள் கொடும், பாவத்தை தூண்டும், எல்லாம் இருக்கும். ஆனா அந்த உலக மக்கள் மத்தியிலேயோ நம்ம என்ன பண்ணணும்னா தேவனோடு சஞ்சரிக்கிறவர்களாக, தேவனோடு கூட பேசுகிறவர்களாக நம்ம காணப்படணும். அது மாத்திரம் இல்ல, இந்த வேலைக்குள்ள என்ன பண்ணாங்கன்னா ஒவ்வொரு ஜோடி என்ன பண்ணாங்க, மிருகங்கள், பறவைகள், ஊர் பிராணிகள் எல்லாவற்றையும் என்ன பண்ணாங்க, அந்த ஒவ்வொரு ஜோடியா கொண்டு போய் என்ன பண்ணாங்க, சேர்த்து வச்சாங்க. அதுக்கு ஆகாரம் சேர்த்து வச்சான் இல்லையா? அப்படி எல்லாம் சேர்த்து வச்சான். அப்போ 150 நாள் கழிச்சு இந்த ஜலம் வத்துது. அப்ப இந்த 150 நாளும் இந்த தண்ணியில இருந்ததான இந்த பேழைக்குள்ள இருக்கிற மிருக ஜீவன்கள் எப்படி இருந்துச்சுன்னா பரிசுத்தமா இருந்துச்சான். ஒன்று என்ன பண்ணல, இனப்பெருக்கம் நடக்கல, அவைகள் எல்லாம் பரிசுத்தமா இருந்தது. அப்ப அந்த பேழைக்குள்ள அவர்கள் எப்படி இருந்தாங்கன்னா பரிசுத்தமாக இருந்தாங்க. அது மாத்திரம் அல்ல, என்ன வந்துச்சுன்னா ஒரு ஒற்றுமையோடு இருந்துச்சு. இப்போ சிங்கம் என்ன பண்ணிருக்கோம், ஆட்டையோ மாட்டையோ எல்லாம் என்ன பண்ணலாம், அடிச்சு சாப்பிடலாம் இல்லையா? ஆனா பேழைக்குள்ள அந்த சிங்கங்கள் என்ன பண்ணல, ஒன்றையுமே சேதப்படுத்தல இல்லையா? அப்போ அந்த இடத்துல அது எப்படி இருந்ததுன்னா ஒரு சமாதானம் உள்ள ஒரு மிருகங்களாக இது காணப்பட்டது. அப்ப பேழையாகி அந்த நம்ம ஆவிக்குரிய வாழ்க்கையில பார்க்கும்போது இந்த பேழையாகி அந்த சபைக்குள்ள இருக்கிற நாம எப்படி இருக்கணும், ஒரு மன ஒற்றுமையோடு ஐக்கியத்தோடு நம்ம காணப்படணும். அது மாத்திரம் அல்ல, பரிசுத்தத்தோடு காணப்படணும். தேவனை நம்ம பரிசுத்த உள்ளத்தோடு கூட என்ன பண்ணணும்னா அவரை சேவிக்கணும், பரிசுத்தமாய் நம்ம ஜீவிக்கணும். அப்புறம் பாத்தீங்கன்னா இந்த 150 நாட்கள் முடிஞ்சு என்ன பேழை என்ன பண்ணா ஒரு மலையில போய் நின்னுச்சு. என்ன மலைன்னு தெரியுமா? என்ன மலைன்னு தெரியுமா? எந்த மலையில போய் நின்னுச்சு இந்த பேழை? அரராத் அப்படிங்கிற மலையில போய் நின்னுச்சு. அப்ப பாருங்க, அரராத் மலையில போய் நின்னுச்சு. அது அரராத் மலை என்பது பரிசுத்தமான ஒரு ஸ்தலம். அந்த ஸ்தலத்துல போய் இந்த பேழை என்ன பண்ணிச்சான், நின்னுச்சு. நின்னதுக்கு பிறகுதான் ஜலம் வடிஞ்சது. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா தேவன் சொல்றாரு, என்ன வச்சுட்டா ஜலமெல்லாம் வடிஞ்சு நல்லா காஞ்சிட்டு நீங்க என்ன பண்ணுங்க, பூமியில போய் என்ன பண்ணுங்க, உங்க அதான் சொல்லப்பட்டிருக்குது 8 ஆதியாகமம் 8:17 நினைக்கிறேன். 17 பாக்குறோம் கடைசியில, அவைகள் பூமியில் திரளாய் வர்த்தித்து பூமியின் மேல் என்ன பண்ணிச்சான், பழுகி பெருக கடவுது என்று சொல்லி அவர் என்ன பண்ணாரு, தேவன் அனுப்பி வச்சார். அதுக்கு பிறகுதான் அதுங்க பெருக்கம், இனப்பெருக்கம் உண்டாகிச்சு. அது வரையிலும் அது என்ன பண்ண, தன்னுடைய கொடுக்கப்பட்ட பேழைக்குள்ள பரிசுத்தமாய் காணப்பட்டது. நமக்கு கொடுக்கப்பட்டதான இந்த பேழைக்குள்ள நம்ம எப்படி இருக்கணும்னா பரிசுத்தமாய் காணப்படணும். அப்படி பரிசுத்தமாய் நம்ம காணப்படும் போது அரராத் என்கிற மலையில போய் இந்த பேழையானது தங்கினது போல நம்ம என்ன பண்ணணும், தேவனுடைய ராஜ்யத்துக்கு தகுதி உள்ளவர்களாக தேவன் நம்மளை மாற்றுவார். அப்ப அவருடைய வார்த்தைக்கு நம்ம கீழ்ப்படியும் போது நம்ம உப்பு சாரம் என்ன பண்ணுது, சாரம் ஏற்றப்படுவது போல நம்ம அவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து பரிசுத்தமா இந்த சபையில ஜீவித்து ஒரு மன ஒற்றுமையோடு ஐக்கியத்தோடு காணப்படும் பொழுது கர்த்தர் நம்மளை என்ன பண்ணுகிறாராம், பரலோக ராஜ்யத்துக்கு தகுதிப்படுத்தி அவருடைய வருகையில நம்ம எடுத்துக்கொள்ள அவர் என்ன பண்றார், உண்மையுள்ளவராக காணப்படுகிறார். கர்த்தர் தாமே இந்த வார்த்தையை ஆசீர்வதிப்பார்.